நியூயார்க்ல இருக்கிற டவர்ல ஒரு லவ்வர்ஸ் வந்து ஜூலை 1ஆம் தேதி அவங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணது வந்து அந்த டவருக்கு மேல. சோ அத பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்க சாரியும் வடிவேல் சாரியும் என்னையும் போட்டு ஐ லவ் யூ மாலா உச்சாணி கொம்புல கொண்டு போய் ஏத்தி வச்சுட்டாங்க. தாலாட்டு வந்து அவங்க கேட்கும்போது நான் ரொம்ப பயந்தேன், என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னால் எல்லாமே தான் நம்ம பண்ணணும், நீ பண்ணு அப்படின்னு. கும்னாஞ்சாவடி கோவிலில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், கோவில் வாசலில் திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், அந்த ஏரியா பக்கம் மட்டும் போயிடாதீங்க, உங்களை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்ட்ட வந்து நீங்க 2-3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த எல்லாமே நல்ல சூப்பரான படம். விஷ்ணுவா இருக்கட்டும், பூவே உனக்காக பயங்கரமா இருக்கும் உங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ். அண்ட் உங்களுக்குமே அந்த படங்கள்லாம் நல்ல ரீச்னு நினைக்கிறேன். அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரிஜிடா தான் இருப்பாரு, ஜாஸ்தி வளவலன்னுலாம் பேச மாட்டாரு. இப்ப இருக்கிற சிஎம்மோட நம்ம நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கு. என்னோட ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்த ருட்டீன் ஸ்கின் கேர்லாம் கிடையாது. என்ன ஒரே ஒரு இதுனா, நான் இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு 4-5 வாட்டி கூட ஃபேஷியல் பண்ணதில்லை. ஃபேஸ் ஃபுல்லாக கட்டியாக இருக்கும் என்னோட ஃபேஸு. கரெக்டாக மூக்கு மேலே வரும். அன்றைக்கி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம், மா மூக்கில் டச்சப் சார், பிம்பிள் சார் அப்படின்னு அந்த மாதிரி அசிங்கம்லாம் பட்டிருக்கேன் நான். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஸ்கின்னு ஃபேஸ் எல்லாமே சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடும். இதே வந்து வெறும் க்ரீன்ஸு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஹேர் கேர் மேம், எனக்கும் ஹேர் ஃபால்லாம் இருந்தது, எல்லாமே இருக்கும். ரொம்ப கவலை எல்லாம் பட்டோம்னா முடி கொட்ட தான் செய்யும். தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, கரிசாலை, பொன்னாங்கண்ணி, கீழாநல்லி, மருதாணி, செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் அது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வில்லியா பண்ணணும் அப்படின்றப்போ உங்களோட இது என்னவா இருந்துச்சு? நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு காமெடி ஜேர்னலே பார்த்த மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்லை, நான் ஆக்சுவலாக காமெடிங்கிறது 1-2 தான். ஆனால் வந்து நான் நிறைய அந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸு, ஒரு நல்ல ஒரு ஃபீலான கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு வந்து அவங்க கேட்கும்போது நான் ரொம்ப பயந்தேன், என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னால் எல்லாமே தான் நம்ம பண்ணணும், நீ பண்ணு அப்படின்னு. பார்த்தா அது பயங்கர ரீச் ஆகிடுச்சு. ஒரு தடவை நாங்கள் அந்த கும்னாஞ்சாவடி கோவிலில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், கோவில் வாசலில் திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், அந்த ஏரியா பக்கம் மட்டும் போயிடாதீங்க, உங்களை ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. யாரா ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் வந்து திடீர்னு இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா தாலாட்டோட ஃபீட்பேக் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இனிமேல் நெகட்டிவ் கேரக்டர்ஸே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலையே இந்த நெகட்டிவ்? அதுக்கப்புறம் பண்ணலை. இப்போ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பண்ணலாமா வேண்டாமான்ட்டு அப்படி ஒரு இதில் இருக்குது. ஓகே. அண்ட் அந்த சீரியல் ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டேட் அவார்டும் கிடைச்சு. ஆமாம், அது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மேம் இது கிடைக்கும்? சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்க, தாலாட்டுக்கு எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னென்னா பாசிட்டிவாக, அதாவது பாசிட்டிவ் கேரக்டரோ இல்லை என்ன கேரக்டராக இருந்தாலும் சரி, நம்ம நடிக்கிறத நம்ம கேரக்டரை நம்ம எவ்வளோ ப்ரூவ் பண்ணுறோங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு அவார்டோ இல்லை ஒரு ஜனங்க கிட்டேருந்து ஒரு வார்த்தையோ, அதுதான் வந்து. அண்ட் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சோம், நீங்கள் வந்து இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் 2-3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த எல்லாமே நல்ல சூப்பரான படம். விஷ்ணுவா இருக்கட்டும், பூவே உனக்காக பயங்கரமா இருக்கும் உங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ். அண்ட் உங்களுக்குமே அந்த படங்கள்லாம் நல்ல ரீச்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, அந்த ஒரு பேக் டு அந்த பழைய ஏரா, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவரோட நிறைய 3 படங்கள் பண்ணியிருக்கேன், நல்ல படங்கள் எல்லாமே, எனக்கு ஒரு நல்ல ஒரு பேரெல்லாம் கொடுத்த படங்கள். ஸோ அதனால் அவரோட நடிச்சது ஒரு நல்ல மறக்க முடியாது. இப்போ இருக்கிற சிஎம்மோட நம்ம நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கு. ஓகே. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்போ இவங்க இப்படி ஆவாங்க, இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குன்றது வாய்ப்பே இல்லை, நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவர் வந்து படங்கள்ல ரொம்ப பிஸியாக இருந்தார், அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். இது நான் இல்லை, நிறைய பேர் யாருமே நினச்சே பார்க்காத ஒரு விஷயம் தானே. அவர் பாலிட்டிக்ஸ்க்கு வருவார், பாலிட்டிக்ஸ்க்கு வந்த உடனே அவர் சிஎம் ஆவாருங்கிறது வந்து அது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் அது. ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அந்த டைமில் உங்களுக்கு அந்த படம் நடந்த சமயத்தில் ஏதாவது ஒரு மெமரிஸ் அந்த மாதிரி? இல்லை, அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் ரிஜிடாக தான் இருப்பார், ஜாஸ்தி வளவலன்னுலாம் பேச மாட்டார், நார்மலாக தான் பேசுவார். பார்த்தா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா,
எப்போ வந்தீங்க, அவுட்டோர் ஷூட்டிங், விஷ்ணுலாம் அவுட்டோர் ஷூட்டிங் தான். ஸோ எப்போ வந்தீங்க, அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, அதெல்லாம் கேட்பாரு. எல்லாம் நார்மலாக இது பண்ணுவார். பட் ரொம்ப வந்து உட்காந்து ஜோக் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல நடிகர், நல்ல ஒரு ஹியூமன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து உங்களோட அந்த ஸ்கின் கேர் பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா வந்து உங்களை பார்க்குற எல்லாருமே எப்படி மேம் அப்படியே அந்த ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக அவ்வளோ அழகா இருக்கு, வித்தவுட் மேக்கப்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அப்படி தெரியவே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு. இல்லை இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா பேஸ் போடுவேன். ஏன்னா இப்போ யாராக இருந்தாலுமே நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படி வந்து நடிக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் வலியும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம அந்த டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுங்கிறது இப்போ நான் போட்டிருக்கேன். என்னோட ஸ்கின் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து இந்த ருட்டீன் ஸ்கின் கேர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வரைக்கும் கூட கிடையாது. கடந்த 10 வருஷங்களா தான் நான் வந்து இந்த மார்னிங் ருட்டீன், ஈவினிங் ருட்டீன்லாம் நான் பண்ணுறேன். என்ன ஒரே ஒரு இதுனா, நான் இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு 4, 5 வாட்டி கூட ஃபேஷியல் பண்ணதில்லை. என்ன மேம் சொல்றீங்க? ஆமாம். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப இந்த ஃபேஸில் கை வைக்கிறதுனாலே ரொம்ப பயம். ஸோ அதனால் நான் வந்து இந்த மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4, 5 வாட்டி பண்ணியிருப்பேன் இவ்வளோ இதில் ஃபேஷியலுங்கிறது. நார்மலாக வந்து வீட்டில் நல்லா சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும், ரொம்ப மெடிசன்ஸ்லாம் எடுக்காமல் இயற்கையோடு சேர்ந்து போகிறதுங்கிறது, அந்த மாதிரி இதில் எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ அதனால தான் அதுவும் ஒன்று. நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே எதுவுமே கிடையாது. கலகலன்னு இருப்பேன். எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன். அதுதான். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரு 10 இயர்ஸ் தான் ஃபாலோ பண்ற ஆமா. மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், அது என்ன ரொட்டீன் அது சொல்லுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே இவ்வளோ ஸ்மூத் ஸ்கின்னு, பளபள ஸ்கின் எல்லாம், ஆக்சுவலாக என்னோட ஸ்கின் இதுவே கிடையாது. இப்போ நீங்கள் கண்ணு வச்சான்னு தெரியல, வந்திருக்கேன். அவ்வளோ உடனே எல்லாம் வராது மேம். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக கட்டி கட்டியாக இருக்கும் என்னோட ஃபேஸு. கரெக்டாக மூக்கு மேலே வரும். அன்றைக்கி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம், மா மூக்கில் டச்சப் சார், அது பிம்பிள் சார் அப்படின்னு அந்த மாதிரி அசிங்கம்லாம் பட்டிருக்கேன் நான். அவ்வளோ பிம்ப்ளமேட்டிக் ஸ்கின் என்னோடது. ஏன்னா சின்ன வயசில் அந்த 20 இயர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், குழந்தையெல்லாம் பிறக்க ஆரம்பித்தோன்னா அதுவே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம டாக்டர்கிட்ட ஏன் போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஏஜின் போது நமக்கும் வந்து ஒரு ரிங்கிள்ஸ் வரலாம், ஒரு சாகிங் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வந்து ஒன்றுமே வேறு எதுவும் போட மாட்டேன். மாய்ஸ்சரைசரு, ஒரு சிரம், அவ்வளோதான். அது என்னது சீக்ரெட் சீரம் ஏதாச்சும் இருக்கா? சீக்ரெட் சிரம் இல்லடா. இப்போ ஒரு ஸ்கின்னுக்கு டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, டாக்டர் நம்ம இந்த மாதிரி அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுமே கம்பெனி ஒவ்வொன்று மாற்றிடுறாங்க. இப்போ ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நான் செட்டாஃபில் போடுவேன், செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் போடுவேன், ரெகுலராக தான் போடுவேன். அது போட்டு ஒரு சிரம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சிரம் இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அது வேறு, இப்போ ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அது வேறு, பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் வேறு. அதனால நம்ம அந்த இது மட்டும் என்ன கேட்டால் நான் ஒன்று மட்டும் சொல்வேன், சின்ன பசங்க இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா ஃப்ரூட் சாப்பிடுங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க. மைண்டுக்குள்ளே இப்போவே நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், இது மூலமாக பணம் வருமா, அது மூலமாக பணம், அந்த கேல்குலேஷன்லாம் போடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு படிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நல்லா படிங்க. படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறீங்களா, அந்த வேலையில் உண்மையாக இருங்க. அந்த உண்மையே உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கும். அந்த பெரிய இடத்த நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தானாக வந்து சேரும். அதனால் நீங்களாக சந்தோஷமாக இருங்க எப்போவுமே. அடுத்தவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல, இப்போ நான் இருக்கிற இடத்துல எல்லாருமே ஐயோ தாரணி இருக்காங்க ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் தான் நான் இன்னி வரைக்கும் நான் தேடி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே இருக்கிற இடத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. உங்களை தேடி எல்லாமே வரும். அதுதான் என்னுடைய இது. வேற ஏதாச்சும் அந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த டயட்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது நல்லதுடா. என்னன்னா நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஸ்கின்னு, ஃபேஸ் எல்லாமே சீக்கிரமாக மெச்சூர் ஆகிடும். அப்படியா? ஆமாம். இதே வந்து வெறும் க்ரீன்ஸு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ளஷ் நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்போட இது மெட்டபாலிக் இது மாறும். அதனால் இது வந்து என்னென்னா, இந்த க்ரீன்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து உங்களுக்கு வெறும் அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும்தான் அப்சார்ப் பண்ணிக்கும். இது டைஜஸ்ட் ஆகிறதுக்குமே ரொம்ப இதாகும். அதுவும் பிரியாணியை வெளுத்து கட்டுறவங்க கேட்கவே வேணாம். என்ன பிரியாணியை சாப்பிட உங்களுக்கு சாப்பிடுங்க. பிரியாணி என் பொண்ணு கூட பிரியாணி 3 வேளையும் கொடுத்தா பிரியாணி சாப்பிடுவா. ஆனால் கிடையாது, வெஜிடேரியனு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு நாள் அப்படி நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க. மித்த நாள்லாம் நல்லா வெஜிடேரியன் சாப்பிடுங்க.
காலையில் கொஞ்சம் ஒரு ஃப்ரூட்டு ஒரு நட்டு பாதாம், இட்லியோ தோசையோ பொங்கலோ சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. 2 இட்லி ஒரு தோசை கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் நட்ஸு காலையில். மத்தியானத்துக்கு ஒரு ஃப்ரூட்டு ஒரு சாலடு அந்த மாதிரி ஃபுல்லாக அதே சாப்பிட வேணாம், கொஞ்சம் நிறைய காய் கொஞ்சம் ரைஸு, கண்டிப்பாக ஒரு கப்பு கேர்டு டெய்லி எடுக்கணும். கேர்டு வந்து கால்சியம் லெவலில் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம தனியாக போய் இது சாப்பிடு, எள்ளு சாப்பிடு, தனியாக போய் ராகி சாப்பிடு அப்படின்னா யாருமே நிறைய சாப்பிட்றது இல்லை. அதெல்லாம் எப்பயோ ஒரு நாள் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் முடிஞ்ச வரைக்கும் எய்தர் ஒன் ஃப்ரூட்டு, ஒரு பப்பாயாவோ இல்லைன்னா ஒரு சூப்பு. இஃப் யூ வாண்ட் டு டேக் நான்வெஜ் ஆல்சோ யூ கேன் டேக் நான்வெஜ் சூப் ஆர் வெஜ் சூப். அப்புறம் அதுக்கப்புறம் ரெகுலர் டின்னர், சப்பாத்தி ஒத்துக்குச்சுன்னா சப்பாத்தி, ஆர் எல்ஸ் என்ன 2 இட்லி தோசை, நமக்கு அதே தான் மோஸ்ட்லி ஆகுது இப்போ. ஆனால் கொஞ்சம் ஒரு 50 கிட்ட 45-50 கிட்ட வரவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கஞ்சியும் வித் தொகையல் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாம கஞ்சி, அதாவது மில்லட்ஸ் கஞ்சி சாப்பிட்டுட்டு. ஆனால் அதுக்கு நம்ம யூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், நம்ம அந்த இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது பழகிட்டோன்னா ரொம்ப நல்லது. நான் ஃபஸ்ட்டு காலையில் கஞ்சி குடிக்க ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தேன். வேண்டாம் நம்ம ஒரு வேளைக்கு இது பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னால், என்ன நீ இந்த வயசுலேயே போய் கஞ்சி குடிக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் உன்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே ரொம்ப வீக்கான மாதிரி ஆகிடும் அப்படின்னோன்னா, சரி போ அதையும் விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதே காலையில் இட்லி தோசை இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி உள்ளது சாப்பிடுவேன். இதுதான் வந்து உங்களோட அந்த டயட் ரொட்டீன். ஆமாம். ஓகே சார். ஹேர் கேர் மேம்? அந்த டயட்ல பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். காலையில் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா எக்கு, பாயில்டு எக்கோ இல்லை ஒரு எக்கு முட்டை தோசையோ அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன். மத்தியான ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் பன்னீர் ஆரல்ஸ் சிக்கன், ஓகே, ஆரல்ஸ் இது சுண்டல், ஏதாவது ஒன்று 3ல் குழம்புல சுண்டல் வகை இருந்ததுன்னா யூ கேன் டேக் தட் டு. ப்ரோட்டீன்லாம் என்னன்னா ரொம்ப இவ்வளோலாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏ கப் ஆஃப் ப்ரோட்டீன். அது ஹேர் கேர் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹேர் ஃபால்லாம் இருந்தது, எல்லாமே இருக்கும். ரொம்ப கவலையெல்லாம் பட்டோம்னா முடி கொட்ட தான் செய்யும். ஸோ அதெல்லாம் டிப்ரெஷன். இப்போ எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க, டிப்ரெஷன்லேயே சுற்றுறாங்க இல்லையா. அதாவது என்ன கவலையே இல்லாத ஆளே கிடையாது. ஸோ அதெல்லாம் கவலையெல்லாம் படாதீங்க. நடக்கிறது உங்களால் எதாவது மாற்ற முடியுமா? முடியாது. கேட்குற ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, நான் எல்லாரோட சார்பாக தமிழ் பிரியாட்ட கேட்குறேன், நடக்கிற எதையாவது உங்களால் மாற்ற முடியுமா? முடியாது. இந்த சேரை கூட இப்படி நவுத்தணும்னா நம்மளால முடியாது, ஒருத்தர் ஹெல்ப் இருந்தால் தான் நம்மளால. அப்படி இருக்கும்போது எதுக்காக சும்மா நம்ம தேவையில்லாமல் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு எதுக்கு? ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. போகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த அம்மா பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா, இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும்வாங்க. அதே மாதிரி தான் நானும் எல்லா இடத்துலையும் நானும் வேலை தாண்டி தான் வந்திருக்கேன். இங்கேயும் எல்லா இடத்துலையும் எனக்கு பிரச்சனை தான் இருக்கும். இந்த இப்போவே பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே ரெடின்னு வராங்க. ஸோ அதெல்லாம் தட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு போயிட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும். அதுதான். எஸ் மேம். ஆக்சுவலி உங்களை எப்பயுமே பார்க்குறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்ட்ட கூட ரொம்ப ஒரு ஜாலியாக சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எதனால் அப்படி? ஏன்னா இப்போ இருக்க சீரியலில் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நாங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ புதுசாக வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ஒன்னே ஒன்று தான், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஒன்னே ஒன்று தான், நானும் மனுஷி தான், அவங்களும் மனுஷங்க தான். எனக்கும் 2 கை 2 கால் தான் இருக்குது, அவங்களுக்கும் 2 கை 2 கால் தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அது நமக்கு நாளைக்கு திரும்பி வரும். இன்னொரு விஷயம், நான் எப்படி நடந்துக்கிறேனோ அப்படி தான் அவங்களும் நடந்துப்பாங்க. நான் உங்ககிட்ட வந்து ஹாய் மேம் அப்படின்னா ஹாய் மேம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன அப்படின்னா என்ன அப்படி தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க. ஸோ அதனால் அது மூலமாக நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, மென்டல் டார்ச்சர் தான் கிடைக்க போகுது. அதனால் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருந்துட்டு போனோம்னா நமக்கு நல்லது தான் கிடைக்கும். அவங்கள மாதிரி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா. இதில் என்ன காசா பணமா? அவ்வளோதான். நீங்கள் ஹேர் கேர் சொல்லவே இல்லையே, அப்புறம் என்ன ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, ஹேர் கேர் வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன், அதாவது ஹெர்பா ஆர்கானிக்ஸோட ஹாப்பி ஹேர் ஆயில்னு. ஓகே, நல்லா இருக்கு. ஹெர்பா ஆர்கானிக்ஸ்னு ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹாப்பி ஹேர் ஆயில் அது நான் வந்து ஆட் பண்ணேன், அது 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல போச்சு. ஓகே, ஆனா அது நீங்க யூசர் ஆயிட்டீங்க. ஆமாமா ஆமாமா ஆமா, நல்லா இருக்கு. அது ஒண்ணுமே இல்ல, எங்க பாட்டி எப்படி யூஸ் பண்ணாங்களோ, பாட்டி எப்படி எண்ணெய் தயாரிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் ஆயில் வந்து எங்க பாட்டி எப்படி. அப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயில கருவேப்பிலை, கரிசாலை, பொன்னாங்கண்ணி,
கீழாநல்லி, ம் மருதாணி, செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. ம் அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் அது. ஓகே ஸோ அதனால எனக்கு அது என்னோட அந்த ஃபீல் எனக்கு அது பிடிச்சதுனால இப்போ நான் அது யூஸ் பண்ணுறேன். பட் ப்ரீவியஸ்லி நானுமே வந்து காய்ச்சுவேன் தேங்காய் எண்ணெயில் இந்த இதெல்லாம் போட்டு. என்னலாம் மேம்? கருவேப்பிலை, கரிசாலை, கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கீழாநல்லி, பொன்னாங்கண்ணி, அப்புறம் வந்து செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து மருதாணி தேவையில்லை ஏன்னா அது கலர் மாற்றும். ஸோ அது இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு 6-7 ஐட்டங்கள் போட்டு நல்லா காய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் பூரா அதில் இறங்கிடும். அப்புறம் அதை நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்றைக்குமே ஹேர் க்ரோத் கண்டிப்பாக வரும். ஓகே அது வந்து நம்ம பயப்படவே வேண்டாம். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அது வந்து சொல்லலாமான்னு தெரியல. ரேபிட்டோட ரத்தம், ரேபிட்டை வெட்டினாங்கன்னா அந்த பிளட் வரும்ல, அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்ல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதை காய வச்சிடுறாங்க. காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில அந்த துணியை போட்டுடுறாங்க. போட்டுட்டோம்னா அந்த இது அதில் ஊறுது. ஓகே அது இது பண்ணா கூட நல்ல இது ரெண்டுமே பெஸ்ட் சொல்யூஷன். உங்களுக்கு விசிபிளா சொல்யூஷன் வந்து அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இதுவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம மீட் பண்ணலாம்னு நினைச்சதே அந்த நியூயார்க்ல இருக்கிற டவர்ல ஒரு லவ்வர்ஸ் வந்து ஜூலை 1ஆம் தேதி அவங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணது வந்து அந்த டவருக்கு மேல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்க சாரியும் வடிவல் சாரியும் என்னையும் போட்டு ஐ லவ் யூ மாலா உச்சாணி கொம்புல கொண்டு போய் ஏற்றி வச்சுட்டாங்க. ஸோ ஜனங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்னமும் அந்த மாலாவை லைவா வச்சுட்டே இருக்கீங்க, மாலாவை லைவா வச்சுட்டு இருக்கீங்க. மாலாவை மறக்காதீங்க. எல்லாம் தொடர்ந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாருங்க. கலாட்டாக்கும் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.